நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் ததங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்க இருக்கிறோம். 10/3/2021 புதன்கிழமை. இப்பொழுது இன்றைய பஞ்சாங்கத்தை நாம் பார்ப்போம். மங்களகரமான சார்வரி வருடம் என்று. மாசி மாதம் கும்ப மாதம், உத்தராயண காலம், சசி ருது, தமிழ் தேதி 26ஆம் தேதி, கிழமை புதன்கிழமை, ஆங்கில தேதி 10/3/2023. பட்சம் கிருஷ்ணபட்சம், தேய்பிறை திருதி. இன்றைய நட்சத்திரம் இரவு 9:49 வரைக்கும் திருவோண நட்சத்திரம், பிறகு அவிட்டம். இன்றைய திதி பகல் 3:41 வரை துவாதசி திதி, பிறகு திரையோதசி திதி. யோகம் பரிகம் சிவம், சித்த யோகம் மரண யோகமும் வருகிறது. கரணம் தைத்துளை கரசை வனிசை. சந்திராஷ்டமம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டம நாள். சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய ராகு கால நேரம் காலை, அதாவது பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. இப்பொழுது இன்றைய பஞ்சாங்கத்தை பார்த்தோம். 12 ராசிகளுக்கும் கிரகங்கள் என்ன பலன்களை வழங்க இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். முதலில் மேஷம். இந்த மேஷ ராசிக்கு அதிபதி 2ஆம் இடத்துக்கு போயிருக்கிறார். குரு பார்வையில் இருக்கிறார். எப்போவுமே ஒரு ராசி அதிபதி நல்ல இடத்துல போய் உட்காந்து குரு பார்வை பெற்றால் அதை விட சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை நிச்சயமாக கூடக்கூடிய ஒரு காலகட்டம். பண வருவாய் திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை நிச்சயமாக மேலோங்கக்கூடிய ஒரு நாள். தொட்ட காரியங்கள் 100% வெற்றி பெறும். தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். படிக்கும் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். ஒரு சிலர் வாகன பிராப்தி கிடைக்கும் ஒரு சிலருக்கு. அடுத்தது பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு நாள். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க. வீட்டு சுப செலவுக்கு உதவும். அடுத்தது கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். 7ஆம் இடத்து அதிபதி 11இல் இருக்கிறார். வாழ்க்கை துணையோ அல்லது மனைவி யாரோ அவங்களால உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். பரஸ்பர ஒற்றுமையும் இருக்கும். அவங்களால பணவரவு, பொருள் வரவு, ஆதாயம் நிச்சயமாக இருக்குங்க. அடுத்தது உங்களுக்கு 10ஆம் வீட்டில் குரு சனி இருப்பது மாபெரும் சிறப்பு. தொழில் சிறப்பாக அமையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பின்பாயிண்ட் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். 11ஆம் வீட்டில் சூரியன், புதன், சுக்கிரன் முக்கூட்டு கிரகங்கள் இருப்பது என்பது தந்தையால் அனுகூலம், பெண்களால் ஆதாயம், தாய் மாமனால் அனுகூலம் அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் 12ஆம் வீட்டை சனி பார்ப்பது என்பது சரியல்ல. ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியம் கொஞ்சம் குறையும். மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம். வண்டி வாகனங்களில் பயன்படுத்தாதீர். மற்றபடி இந்த மேஷ ராசிக்கு இன்று அற்புதமான ஒரு நாள். அடுத்தது ரிஷபம். ரிஷப ராசியை குரு பகவான் பார்க்குறார். ராசி அதிபதி உங்களுக்கு 10ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்கார். இது நல்ல அற்புதமான ஒரு நிலை. அப்போது இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாளாக அமையும்.
ஏன்னா ராசியை குரு பார்க்குறார், ராசி அதிபதி 10ஆம் வீட்டில் இருக்கிறார். இதை விட வேறு என்னங்க சிறப்பு வேணும்? செல்வம் செல்வாக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை நிச்சயமாக இருக்கும். தொட்ட காரியங்கள் 100% வெற்றி பெறும். இளைய சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. 4ஆம் வீட்டை முக்கூட்டு கிரகங்கள் பார்க்கிறது. அதனால் உங்களுக்கு தாய்க்கு உடல்நிலை சிறப்பாக இருக்கும். புதனும் சுக்கிரனும் வேறு பார்க்குறதால படிக்கும் மாணவியர்கள் நன்றாக படிப்பார்கள். பிள்ளைகளால் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். குலதெய்வ வழிபாடு, ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். மொத்தத்தில் இன்று உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு நாள். அடுத்தது 7ஆம் வீட்டு அதிபதி பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. வாழ்க்கை துணை பரஸ்பரம் ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக இருக்கும். பாக்கியஸ்தானத்தில் குரு சனி சந்திரன் இணைந்திருக்கிறார்கள். இது மாபெரும் சிறப்பு. அப்போது பாக்கிய நிலையை நீங்கள் பெறுவீர்கள். குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது உங்களுக்கு. அதுவும் எந்த இடத்துல? 9ஆம் வீட்டில். மிகவும் சிறப்பு. நீங்கள் சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கும் சரி அதே மாதிரி தான் ஸ்மூத்தாக செல்லக்கூடிய ஒரு நாளாக அமையக்கூடிய ஒரு தினம். அடுத்தது 10ஆம் வீட்டில் சூரியன் புதன் சுக்கிரன் இருந்து அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. 11ஆம் வீட்டை சனி பார்ப்பது சரியல்ல. அதை மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். மொத்தத்தில் இந்த ரிஷபராசிக்கு இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். அடுத்தது மிதுனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி சந்திராஷ்டம தினமாக இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மாதம் சந்திராஷ்டமம் வரும். இந்த சந்திராஷ்டம நாளில் குறித்து வச்சு பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு அன்றைக்கி ரொம்ப ஏகப்பட்ட டென்ஷனாக ஆகிடுவீங்க. அதுவும் சாதாரணமாக தான் வேலைக்கு போவீங்க. அன்றாடம் வேலைக்கு போகிற இது தான், அன்றாடம் செய்கிற தொழில் தான். ஆனால் அன்றைக்கி என்னமோ ஏகப்பட்ட டென்ஷனு, ஏகப்பட்ட பரபரப்பு எல்லாமே இருக்கும். அதனால் கொஞ்சம் சுதாரித்து நடந்துக்குங்க, எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. பேசுகிறது குறைச்சி பேசிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த இடத்துலையும் நிதானித்து பேச வேண்டும். பண வரவு ரெட்டிப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். எந்த குறையும் கிடையாது. உங்கள் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. படிக்கும் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் பணவரவு பொருள்வரவு ஆதாயம் பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக இருக்குது. உங்களுக்கு தந்தையால் அனுகூலம், பெண்களால் ஆதாயம், தாய் மாமனால் அனுகூலம் நிச்சயமாக கிடைக்கும். சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். மற்றபடி எந்த குறையும் இல்லை. வேலைக்கு செல்லும் அன்பர்கள் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரியுடைய சொல்லை கேட்டு வேலை செய்தாலே போதும். மற்றபடி எந்த ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை எதுவும் இருக்காது. அடுத்தது கடகம் அப்படின்னா கடக ராசியை குரு பகவான் பார்க்குறார். ராசி அதிபதி 7ஆம் வீட்டில் இருக்கிறார். குருச்சந்திர யோகம் ஏற்பட்டு அங்கேருந்து ராசியை பார்க்குறாங்க. இது மாபெரும் சிறப்புங்க. அதாவது செல்வம் செல்வாக்கு கௌரவ புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். இன்றைக்கி கடகராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு நாள். அதோடு நண்பர்கள் உதவி செய்வார்கள். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் இருக்கும். 2ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் சிம்மத்தை பார்க்கிறார். பணவரவு ரெட்டிப்பாக கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் செய்யலாம். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. தைரிய வீரியஸ்தானத்தை குரு பார்க்கிறார். தொட்ட காரியங்கள் தொடங்கக்கூடிய ஒரு நாள் இது. இளைய சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. 4ஆம் இடத்து அதிபதி 8க்கு போய் சேர்ந்ததால் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா, தாயினுடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். வண்டி வாகனங்கள் செலவினங்கள் வைக்கும். 5ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் பார்க்கிறார். பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாள். உங்களுக்கு அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஆதாயம். பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது. பூர்வீகத்தில் பூமியோ வீடோ இடமோ வீடோ வாசலோ வாங்கக்கூடிய
கட்டக்கூடிய ஒரு இல்லை ஆல்ட்ரேஷன் செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடு செய்வீர்கள். அடுத்தது உங்களுக்கு 8ஆம் வீட்டில் சூரியன் புதன் சுக்கிரன் இருக்கிறார். வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை. 9ஆம் வீட்டை சனி பார்ப்பது சரியல்ல. அயல்நாட்டிற்கு செல்ல நினைப்பவர்கள் செல்ல வேண்டாம். அங்கே போய் எதாவது பிரச்சனை வரலாம். அதோடு பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களில் எடுத்து ஓட்டாதீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவும் இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்தது உங்களுக்கு வேலையில் இருப்பவர்களுக்கு இப்போ நல்ல ஒரு பிரச்சனை இல்லாமல் மேலதிகாரி சக ஊழியர்களுடைய பாராட்டுதலை பெறுவீர்கள். வேலையை சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் வங்கி மூலமாகவோ அல்லது தனியார் துறை மூலமாகவோ அரசின் உதவியாக பொருள் உதவி பெற்று மிகவும் திருப்திகரமாக பணியாற்றி நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய உன்னதமான ஒரு நாளாக அமைகிறது. உங்களுக்கு 11ஆம் வீட்டை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல நேரம் வந்தாச்சு. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். அடுத்தது சிம்மம். சிம்ம ராசி அப்படின்னும் பொழுது ராசி அதிபதி உங்களுக்கு ராசியை பார்க்குறாரு. இது மாபெரும் சிறப்புங்க. கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கும். கூட சுக்கிரனும் பார்க்குறார், புதனும் பார்க்குறார். புதன் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி. சுக்கிரன் உங்களுக்கு 10க்குடையவன். 3க்கும் 10க்கும் உடையவன். லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு உன்னதமான ஒரு நாள். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நாள். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். வீட்டில் விருந்தாளிகளுடைய வருகை இருக்கும். அதனால் சந்தோஷமாக இருப்பீங்க. அடுத்தது உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி பார்க்குறார். வீடு வாசல் இல்லாதவங்க வீடு வாசல் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உட்கார்ந்து பேசி ஏகமனதாக ஒரு சுப முடிவை எடுப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது உங்களுக்கு கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க. வீட்டு சுப செலவுக்கு வச்சுக்கோங்க. ராசி அதிபதி 7 இருக்கிறதால உங்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது மனைவி பரஸ்பரம் ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா 8ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாகிரதையாக போங்க. அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பேசுவதில் எச்சரிக்கையாக இருங்கள். ஏதாவது நீங்கள் தான் வார்த்தையை விட்டு பிரச்சனையாகி அசிங்கம், அவமானம், கௌரவ குறைச்சல் ஏற்பட ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மொத்தத்தில் சின்ன திரை பெரிய திரையில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணியாற்றுவார்கள். அதோடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது. எந்த ஒரு குறையும் இல்லை. அடுத்தது கன்னி. இந்த கன்னி ராசி அப்படின்னும் பொழுது ராசியை குரு பகவான் பார்ப்பது மாபெரும் சிறப்பு. ராசி அதிபதி உங்களுக்கு 6ஆம் வீட்டில் போய் மறைந்திருக்கிறார். அது ஒரு மைனஸ் தான். பட் இருந்தாலும் ராசியை குரு பகவான் பார்த்தா அது ரொம்ப சிறப்புங்க. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா தலைக்கு வர்றது தலைப்பாயிட போயிடும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இன்றைய பொழுது இந்த ராசியை குரு பார்த்ததே போதும். அதுவே உங்களுக்கு திருப்திகரமாக இன்றைய பொழுது செல்லும் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்போ பண வருவாய் திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்வீங்க. இருந்தாலும் ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனையால் அந்த வருவாய் ஈடுகட்டக்கூடிய ஒரு நிலை அமையலாம். வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவு வரக்கூடிய ஒரு சூழல் அமைகிறது. அதனால் விட்டு கொடுத்து போங்க. வாழ்க்கை கெட்டு போவதில்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்தது 3ஆம் வீட்டு அதிபதி பார்க்குறார். இளைய சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. அடுத்தது எடுக்கும் முயற்சிகள் 100% வெற்றி பெறும். பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு நாள். உங்களுக்கு படிக்கும் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள். எந்த ஒரு குறையும் இல்லைங்க. தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். 7ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் உங்களுக்கு
கணவன் மனைவி இருவருக்கும் சண்டை சச்சரவு வரும். அதையும் தாண்டி வீட்டில் உள்ள மற்ற குடும்ப உறுப்பினர்களும் கொஞ்சம் ஒற்றுமையாக செயல்பட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இதையும் தாண்டி நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் நீங்கள் பேசுவதை கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தான் இருக்கணும். நிதானமாக பேசணும். இல்லைன்னா பிரச்சனை பெருசாகி ரொம்ப பூதாகாலமாக பெரிய லெவலில் பிரச்சனை உங்களுக்கு தலைவலியை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது உங்களுக்கு இந்த பாக்கிய ஸ்தானாதிபதி உங்களுக்கு 10ஆம் வீட்டில் இருக்கிறார். எந்த ஒரு குறையும் இல்லை. சின்னத்திரை பெரிய திரை போன்ற இத்துறையில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். எந்த ஒரு குறையும் இல்லை. அதுவும் பாக்கியம் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக போகலாம். 9ஆம் வீட்டை குரு பார்க்கிறது. அப்போது வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க. ரொம்ப நிறைவான ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. ஒரு சிலர் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறோம். 11ஆம் வீட்டை குரு பார்ப்பது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு 2வது திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். நல்ல நிலைதான். அடுத்தது துலாம். துலா ராசி அப்படின்னும்போது ராசி அதிபதி 5ஆம் வீட்டில் போய் உக்காந்துருக்கார். இது மாபெரும் சிறப்புங்க. எந்த குறையும் இல்லை. சந்தோஷம். அதாவது நீங்கள் பிள்ளைகளை பற்றி தான் நினைப்பீங்க. பிள்ளைகளே தான் உங்களுக்கு அவங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் அப்படி இருக்கும். அதே நேரத்தில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் மனசில் வச்சுக்காமல் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இது அமைகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா 2ஆம் வீட்டு அதிபதி பார்க்குறார். பண வரவு ரெட்டிப்பாக வரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்கிறது. 4ஆம் வீட்டில் குரு, சந்திரன், சனி இருக்கிறார். இவர் யாருன்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி அங்கே உட்காந்துருக்கார். சந்திரன் 4ல் போய் உட்காந்து அங்கே 10 பார்க்குறார். ரொம்ப அற்புதமான ஒரு நிலை. குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. இதனால் என்னென்னா ஒரு சிலர் வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக வரும். அடுத்தது 5ஆம் இடம் அப்படின்னும்போது சுக்கிரன், புதன் இருக்கிறார். பிள்ளைகள் ரொம்ப நல்லா படிப்பாங்க. நல்லா படித்து வேலைக்காக காத்திருப்பாங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். இருந்தாலும் ஒரு சிலருக்கு உடலில் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம். மறைமுக எதிரிகளால் தொல்லை ஏற்படலாம். வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக செல்லுங்கள். இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்தது உங்களுக்கு 10ஆம் வீட்டை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு. சின்னத்திரை பெரிய திரை மட்டுமல்ல, வேலையில் இருப்பவர்களுக்கும் சரி, சொந்த தொழில் செய்யும் அன்பர்களுக்கும் சரி, இன்றைய நாள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நலமாக செல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது. உங்களுக்கு 12ஆம் வீட்டை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு. அடுத்தது விருச்சிகம். விருச்சிக ராசி அதிபதி உங்களுக்கு செவ்வாய் ரிஷபத்திலிருந்து பார்க்குறார். கௌரவத்துக்கு குறை கிடையாது. உங்களுக்கு அதாவது நாளுக்கு நாள் சமூகத்தில் உங்களுக்கு பேரு, புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பண வரவு ரெட்டிப்பாக இருக்கும். தனகாரகன், தனஸ்தானாதிபதி, அதாவது தனகாரகன் உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு போய் சேர்ந்தாலும் எந்த ஒரு குறையும் இல்லை. நீங்கள் தொட்ட காரியங்கள் 100% வெற்றி பெறும். திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. இளைய சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. 4ஆம் வீட்டில் புதன் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார், சூரியனும் இருக்கிறார். வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் அப்படின்றோம். 5ஆம் வீட்டை சனி பார்ப்பது சரியல்ல. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். அல்ல பிள்ளைகளுக்கு உடம்பு முடியாமல் போகலாம். அதனால் நீங்கள் அவங்களுக்கு நிகராக இருந்து சண்டை போடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது உங்களுக்கு 7ஆம் வீடு அப்படின்னும்போது ராசி அதிபதி அங்கே உட்காந்துருக்கார். 7ஆம் இடத்து அதிபதி 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்கார். இது மாபெரும் சிறப்புங்க. வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பணவரவு, பொருள் வரவு இருக்கும். பரஸ்பரம் ஒற்றுமை, சந்தோஷமாக இருப்பாங்க. அடுத்தது உங்களுக்கு நண்பர்கள் ஓடி உதவி புரிவார்கள்.
வேற்று மொழி பேசும் அன்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். தாராளமாக போயிட்டு வாங்க. அதனால் அனுகூலம் நிச்சயமாக உண்டு. ஆன்மீகத்திற்காக கூட ஒரு சிலர் செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. திருக்கோயில்களுக்கு சென்று திருப்பணிகள் செய்துவிட்டு வருவீர்கள், நன்கொடைகள் செய்துவிட்டு வருவீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அடுத்தது 10ஆம் வீட்டு அதிபதி பார்க்குறதால வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு எந்த குறையும் இல்லை, நிம்மதியாக வேலை பார்ப்பாங்க. அதில் 11ஆம் வீட்டை குரு பார்ப்பது எண்ணிய செயல் ஈடேறும். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு ஆதாயம். 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு அதை நடத்துவதற்கான பேச்சுவார்த்தை வீட்டில் நடத்துவார்கள். மொத்தத்தில் விருச்சிக ராசி இன்று அற்புதமான ஒரு நாள். அடுத்தது தனுசு. இப்போ தனுசு ராசி அதிபதி உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னா 2ஆம் வீட்டில் தனக்காரகன் தனஸ்தானாதிபதி இருக்கிறார். 2ஆம் வீட்டில் இருக்கிறார். அதனால் ஒன்றும் கௌரவ புகழ் அந்தஸ்துக்கு குறைவு கிடையாது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். இருந்தாலும் 8ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் அங்கே உட்காந்துருக்கார், 2ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்போ கொடுக்கல் வாங்கல் பண வரவு திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம், அதை புது முகத்துக்கிட்ட கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. வழக்கமாக செய்யும் நபர்களிடம் செய்து கொள்ளுங்கள். பண பரிவர்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் நீங்கள் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். 2ல் குரு 3ல் சுக்கிரன். உங்கள் மனைவிக்கோ அல்லது மகளுக்கோ நீங்கள் ஆடை ஆபரணங்கள் மற்றும் உங்களுக்கு நகை ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாள். நகை நட்டு சேரும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு 4ஆம் இடத்தை சனி பார்ப்பது சரியில்லை. உங்கள் சுகஸ்தானம் கெடுகிறது. உங்களுக்கு பிபி சுகர் வரக்கூடிய நிலை வரலாம். அடுத்தது தாயாருடைய தேக ஆரோக்கியத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள். இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மொத்தப்படி உங்களுக்கு மொத்தத்தில் பார்க்கும்போது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க. வீட்டு சுப செலவுக்கு உதவும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 7ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 3ஆம் வீட்டில் இருப்பது முக்கால் சுபம். அதனால் அதுவும் புதனும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்கிறாங்க. இது மாபெரும் இணைவு. எந்த ஒரு குறையும் இல்லை. பாக்கியாதிபதி வேறு இணைஞ்சிருக்கிறார். அதனால் திருப்திகரமாக கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமையாக இருப்பாங்க. நண்பர்கள் உதவி செய்வார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வெளிநாட்டிற்கோ வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ செல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போயிட்டு வாங்க. எந்த ஒரு குறையும் இல்லை. அதனால் அனுகூலம் தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு சிலர் ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள். பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள். தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் கிடைக்கும். அடுத்தது சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு உன்னதமான ஒரு நாள். நிறைய லாபத்தை எதிர்பார்க்கலாம். வேலையில் இருப்பவர்களுக்கு மற்ற சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடைய பாராட்டுதலை பெறுவதோடு ஒரு சிலர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் பேனலை நீங்கள் பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாள். அடுத்தது மகரம் அப்படின்னும்போது உங்கள் ராசி அதிபதி அங்கே தான் உட்காந்துருக்கார். ஆட்சி நிலையில் இருக்கிறார். குருவோடு இணைஞ்சு இருக்கிறார். அதோடு 7ஆம் வீட்டு அதிபதி வேறு உட்காந்துருக்கார். குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். வீட்டில் கணவன் மனைவி சண்டை சச்சரவு இருந்தால் இப்போ ஒற்றுமையாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். கௌரவம் புகழ் அந்தஸ்து இதில் எந்த வித குறையும் கிடையாது. இனிமேல் உங்களுக்கு டே பை டே, அதாவது நாளுக்கு நாள் உங்களுக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலையே அமைகிறது. கிரகங்களுடைய தாக்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பணவரவு ரெட்டிப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். கணவன் மனைவி உறவு நிலை மேலோங்கக்கூடிய அற்புதமான பரஸ்பரம் ஒருத்தருக்கு புரிஞ்சுக்கக்கூடிய உன்னதமான ஒரு நாள்.
தைரியஸ்தானத்தை சனி பார்ப்பது சரியல்ல. அதனால் எடுக்கும் காரியங்களில் காலதாமதம் ஏற்படலாமே ஒழிய லேட்டாக எடுத்தாலும் லேட்டஸ்ட்டாக எடுத்து ஜெயித்த மாதிரி ஜெயிச்சிருவீங்க, எந்த குறையும் இல்லை. அடுத்தது உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி 5ல் போய் உக்காண்டிருக்கார். பூர்வீகத்தில் நீங்கள் வீடு வாசல் வாங்குவீங்க, வீடு வாசல் கட்டுவீங்க, இல்லை வீடு வாசல் ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, பூர்வீகத்திற்கு சென்று வருவீர்கள், குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அடுத்தது உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார். ராசியில் உட்காந்து குருச்சந்திர யோகம் பெற்று ராசியை பார்க்குறாங்க. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இன்று சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு இனிய நாள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு 9ஆம் வீட்டை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு. வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு ஆதாயத்தை தரும். ஆன்மீக பயணமாக கூட நீங்கள் சென்று வரலாம், எந்த ஒரு குறையும் இல்லை. பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள். தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் கிடைக்கும். மற்றபடி இன்று உங்களுக்கு செலவினங்கள், சுப செலவுகள் காத்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது கும்பம். கும்பராசி அதிபதி சனி 12ஆம் வீட்டில் குருவோடு இணைஞ்சிருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. ஒரு ராசி அதிபதி அவருடைய வீட்டில் தான் இருக்கிறார். 2 வீட்டுக்கும் அதிபதி சனி பகவான். அதுவும் ஆட்சி நிலையில் இருந்தால் அதை விட சிறப்பு வேறு ஒன்றும் கிடையாது. கௌரவம், புகழ், அந்தஸ்து இருக்கும். இல்லை உங்கள் ராசிலேயே முக்கூட்டு கிரகங்கள் இருந்து அழகு சேர்க்கின்றன. உங்களுக்கு எந்த குறையும் இல்லை. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. லட்சுமி கடாட்சமான ஒரு நாள். ஆனால் கொடுக்கல் வாங்கல் மாத்திரம் வச்சுக்காதீங்க. கணவன் மனைவி சண்டை சச்சரவு வரும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதுவும் குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, மற்றவங்க, அவங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து நிதானமாக இருக்கணும். இல்லைன்னா பரபரப்பாக இருந்தீங்கன்னா சண்டை சச்சரவாகி அசிங்கம், அவமானம், வெளிநபர் பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஒரு நிலை வரும். அது தேவையில்லை. ஒரு சிலர் வீடு இல்லாதவங்க வீடு வாங்குவீங்க, வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. உங்கள் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. படிக்கும் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க. குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக பண்ணுவீங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுத்தாலே அதில் இன்றைக்கி பொழுது ரொம்ப சந்தோஷமாக, எந்த குறையும் இல்லாமல், எந்த பின் பாயிண்ட் பிரச்சனை இல்லாமல் போகுங்க. 7ஆம் வீட்டை அதிபதி சூரியன் ராசியில் இருக்கிறார். சுக்கிரனும் புதனும் இருக்கிறாங்க. 7ஆம் வீட்டை பார்க்குறாங்க. கணவன் மனைவி உறவு மேலோங்கும். நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். பெண்களால் ஆதாயம், தந்தையால் அனுகூலம், தாய்மாமனால் அனுகூலம். கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை. ஒரு சிலருக்கு இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரும். பாக்கியாதிபதி உங்கள் ராசியில் இருக்கிறதால இன்றைக்கி தொட்டதெல்லாம் தொடங்கும். பாக்கியத்தில் குறை ஒன்றும் இல்லை. வெளியூர் வெளிநாட்டு பயணம் தாராளமாக சென்று வாருங்கள். உங்களுக்கு ஆனந்தத்தை தரும், ஆதாயத்தை தரும். அடுத்தது உங்களுக்கு 10ஆம் வீட்டில் ஒரு பாவியாவது இருக்கிறாரு. அதே நேரத்தில் செவ்வாயும் பார்க்குறாரு. அப்போது வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும். அரசாங்கத்தில் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள் சிறப்பாக பணிபுரிவார்கள். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள் இவங்களும் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல ஒரு சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தினம். மொத்தத்தில் 11 குடையவன் 12 இருந்தாலும் சுப செலவுகளையே காத்திருக்கிறது. அடுத்தது மீனம். மீன ராசி பற்றி என்னங்க சொல்கிறது? இது எல்லாமே டோட்டல் 100% வெற்றிங்க. அவங்களுக்கு சந்தோஷமான ஒரு காலகட்டம். இவங்களுக்கு மீனராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடத்துல வருட கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றன. அதையும் சேர்த்து 5 குடையவனும் சேர்ந்து இப்போ உட்காண்டிருக்கான். குருச்சந்திர யோகம் ஏற்பட்டு உங்கள் 5ஆம் வீட்டை பார்ப்பதால் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுக்கிறது. பூர்வீகத்துக்கு போயிட்டு வருவீங்க. அங்கே குலதெய்வ வழிபாடு செய்வீங்க. உங்கள் கௌரவ புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கும். சமூகத்தில் சம்பளம் வாங்காமல் வேலை பார்ப்பீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு தினம். தொட்ட காரியங்கள் 100% வெற்றி பெறும்.
பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு நாள். தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பாக இருந்து ஒருத்தருக்கு பரஸ்பரம் ஒற்றுமையாக செயல்படக்கூடிய ஒரு இனிய நாளாக அமைகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக போவீங்க. அதனால் நிச்சயமாக சந்தோஷத்தை பெறுவீர்கள். உடைதானம் அன்னதானம் செய்துவிட்டு வருவீர்கள். குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அடுத்தது வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம். சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய அளவுக்கு அற்புதமாக வேலை பார்ப்பார்கள். குறை ஒன்றும் இல்லை. இந்த மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது. மீனராசி மட்டுமல்ல, 12 ராசிகளுக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எமது பரிபூர்ண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும். ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ வர துவங்கிவிடும். நன்றி. வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.